இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பாம்பே சட்னி பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி, பூரி, நான் இதுலலாம் சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பட் வெறும் பாம்பே சட்னி அப்படின்னு பண்ணும்போது ஒரு மாதிரி நிறைய பசங்கள்லாம் விரும்ப மாட்டாங்க. நம்ம அதுல வெறும் கடலை மாவு மட்டும் இருக்கும், அது ஒரு குழகுழப்பு தன்மையா இருக்கும். அதனால ஸோ இதுல வெஜிடபிள்ஸும் நம்ம போடுறதுனால நல்லாவும் இருக்கும், பசங்களுக்கு வெஜிடபிள்ஸும் சேரும். ஓகே. ஸோ இது வந்து நல்லா இருக்கும், எஸ்பெஷலி பூரி அண்ட் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். செம்ம சைட் டிஷ் தான். இப்போ நாம வந்து அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்திரலாம். ஓகேவா? வெஜிடபிள் பாம்பே சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்திரலாம் வாங்க. வெஜிடபிள் பாம்பே சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய பீன்ஸ் 4, பட்டாணி 1/4 கப், நறுக்கிய கேரட் 1/4 கப், நறுக்கிய கோஸ் 1/4 கப், நறுக்கிய தக்காளி 1, நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 4, எலுமிச்சம்பழம் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன். வெஜிடபிள் பாம்பே சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹோம் மேக்கர் தான். வீட்டில் எனக்கு பொழுதுபோக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். விதவிதமாக செஞ்சு பார்ப்பேன். எல்லா குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் பார்த்து செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயம். ஓகே ஓகே. என்னன்னா வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கனால டேஸ்டியாக சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஓகே. எப்போ சமையல் கற்றுக்கிட்டீங்க? அது ஆஃப்டர் மேரேஜ் தான். சரி, இப்போ நமக்கு கடாய் நல்லா காஞ்சிருச்சு, தாளிச்சுன்னு அப்படியே ஒன்றுனா நம்ம பேசலாம். ஸ்பூன். இப்போ கடாய் நல்லா சூடாக எடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். 2 டீஸ்பூன் 2.5 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு கொஞ்சமாக போட்டுருங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயப்பொடி. வெங்காயத்தையும் போட்டுடலாமா? கருவேப்பிலையை போட்டுட்டு வெங்காயம் போடு. வெங்காயம் கோஸ் சேர்த்துட்டோம். இப்போ வெங்காயம் அது கொஞ்சம் வேக டைம் எடுத்துக்கும். ஓகே. கொஞ்சம் சாட்டே பண்ணிடு. தென் வெங்காயம். வெங்காயமும் கோஸும் சேர்த்திருக்கோம். அது கொஞ்சம் வதங்கணும் இல்லையா? கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் வந்து உனக்கு டிரான்ஸ்பரன்சி, இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அப்பதான் அதுக்கு உனக்கு ஒரு நல்ல வாசனையா இருக்கும். அந்த கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் இது ரெண்டும் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் பீன்ஸ் போடலாம். தென் கேரட், பட்டாணி. இப்போ இதெல்லாம் கேரட் பீன்ஸ் மட்டும் இருந்தா கூட ஓகே தான். பட்டாணி இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட ஒன்றும். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாமா? உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல் சீவிட்டு பொடிசா நறுக்கி சேர்த்துக்கணும். அதாவது எல்லா வெஜிடபிள்ஸும் இந்த சைஸா இருந்தா வேகிறதுக்கு ஒரே மாதிரி வேகும். இல்லைன்னா ஒன்று வெந்துடும், ஒன்று வேகாது. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து பச்சை மிளகாய். எப்பவுமே கடலை மாவு வந்து காரம் கூட வேண்டியிருக்கும், இல்லைன்னா சப்புன்னு போயிடும். அதனால நான் இந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி 4 பச்சை மிளகாய் வந்து பொடியா நறுக்க வேண்டாம், வாயில சாப்பிடும், கடிப்படும், பசங்க இது பண்ணுங்க. சரி. ஸோ அதனால கீனி போட்டுருவோம். ஓகே, கீரி போட்டிருக்கோம். கொஞ்சம் இஞ்சி. ஓகே. தக்காளி எப்போ சேர்க்க போறோம்? தக்காளி இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம். ஏன்னா தக்காளி மேஷ் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே. இது தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும். நீங்க வந்து எப்போ வந்து இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தானே சமையல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டிஷ் ஏதாவது ட்ரை பண்ணிருப்பீங்கல்ல? முதல்ல ஏதாவது ஒரு சமையல் ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்க? முதல்ல அப்படிங்கிறது எல்லாமே அப்ப புதுசுதான். சாம்பார்ல இருந்து எல்லாமே புதுசாதான் இருக்கும் எனக்கு. சில இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அந்த கட்லெட், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி போட்டு செய்யறது ரொம்ப பிடிக்கும். கட்லெட் எனக்கு பிடிச்ச ஐட்டம் கட்லெட்டு. ஆனா கட்லெட்டை கொஞ்சம் நல்லாவே செய்வேன். அதனால எனக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய போட்ட அவியல் அது மாதிரி. ஸோ நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய சேரும் அப்படிங்கிற ப்ராசஸ்ல நான் எப்பவுமே வெஜிடபிள்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். எனக்கு கட்லெட் ரொம்ப பிடிக்கும், பண்ணவும் பிடிக்கும், சாப்பிடவும் பிடிக்கும். ஓகே. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் முதல்ல ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க? ஆமாம்மா. எனக்கு எடுக்கும்போதே கற்றுக்கும் போதே
டிஃபிகல்ட்டான ஐட்டம்ஸ் ஆமா, தான். அதுல சக்சஸ் ஆயிட்டாலே மீதி எல்லாம் நமக்கு இதாயிடும் இல்லையா? ஓகே ஓகே. இப்போ என்ன போட போறோம்? இப்ப அடுத்தது தக்காளி. இப்போ நீங்க பண்றதுலயே ஒரு ஸ்பெஷலா ஒரு டிஷ் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதே அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்னேச்சர் டிஷ்னு இருக்கும் இல்லையா? இப்போ உங்க அம்மாக்குன்னு எடுத்துக்கிட்டா அது வேற டிஷ்ஷா இருக்கும், இப்போ உங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டா வேற இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது? எனக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது நான் கொஞ்சம் இதை கொஞ்சம் நல்லா செய்வேன். பிட்லை பிட்லை எல்லா கத்திரிக்காய் பிட்லை, நமக்கு சொரைக்காய் இதெல்லாம் அது மாதிரி ரசவாங்கின்னு நம்ம செய்வோம். ரசவாங்கிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அது என்ன ரசவாங்கின்னு. கூட்டு டைப். பட் வந்து அந்த கூட்டு டைப்ல வந்து நம்ம சாமான்லாம் வறுத்து இது மாதிரி இந்த நிறைய பேர் கேக்குறது என்னன்னா சாம்பாருக்கும் ரசம் வாங்கிக்கும் வித்தியாசம் என்ன, பிட்லைக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்பாங்க. பட் அரைக்கிற ஐட்டம்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். பட் அதுல வந்து 1-2 வேரியேஷன் இருக்கும். சில இது போடுவோம், போட மாட்டோம், அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இதுல வந்து ரொம்ப பிட்லைங்கிறது ரொம்ப நல்லாவும் இருக்கும், நமக்கு இருக்குமா. கூட்டு போடுறோம், கூட்டு அப்படின்னாக்கா தேங்காவை பச்சை அரைச்சிருவோம். இப்ப பிட்லைங்கும் போது அது லேசா வறுத்து போடுவோம். அதுல டேஸ்ட் டிஃபர் ஆகும் இல்லையா உனக்கு? இப்ப வந்து நம்ம வந்து இதுக்கு இந்த வெஜிடபிளுக்கு தேவையான உப்பை மட்டும் போட்டா போதும். சரி, ஓகே. ஏன்னா நம்ம அடுத்தது கடலை மாவு கரைக்கும் போது அதுல கொஞ்சம் உப்பு போடுவோம். சரி, ஓகே. சோ அதனால கேர்ஃபுல்லா உப்பு போட்டுக்கணும். அதுல போட்டோங்கிறதே இருக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப தண்ணி சேர்த்துக்கலாமா? இப்ப வந்து தண்ணி வந்து வேகறதுக்கு வெஜிடபிள் எல்லாம் வேகணும் இல்லையா அவங்களுக்கு? போதும், கொஞ்சமா இருந்தா போதும், வெந்துடும். இதுல ஒரு லிட்டு போட்டு மூடிட்டா சீக்கிரம் வெந்துடும். ஓகே, இப்போ மூடி வச்சிருவோம். இப்போ காய் நல்லா வெந்தெடுத்து காய் வெந்துட்டதுக்கு அப்புறம் இதுல வந்து 1 கப்பு கடலை மாவு போட்டிருக்கேன். 1 கப்பு கடலை மாவும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதுக்கு தகுந்த அளவு உப்பு. ஆல்ரெடி நம்ம இதுல வந்து உப்பு போட்டுட்டோம் இல்லையா? சோ அதனால கொஞ்சம் இந்த இதுக்கு தகுந்த உப்பு போட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இங்க பாரு. ஏன்னா கொஞ்சமா இருந்ததுன்னா சீக்கிரம் வெந்துராது. கடலை மாவு கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் நீர்க்க இருந்தாதான் டைம் இது ஆகும். இது இந்த டைம்ல அடுப்பை கம்பல்சரியா சிம் பண்ணிட்டோம், நல்லா சிம்ல வச்சுக்கணும். நம்ம விடும்போது சட்டுன்னு சேர்ந்துடக்கூடாது. அதனால நிதானமா வேகணுங்கிறதுனால அதை வச்சுக்கணும், கிளறிக்கிட்டே விடணும். சேர்ந்து ஒரு கொதி, அவ்வளவுதான். அதாவது அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது சொல்றேன். இப்ப பெருசா வச்சுக்கலாமா? இப்ப வச்சுக்கலாம். நம்ம கலரிட்டே இருக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் அரிசி மாவு கடலை மாவுக்கெல்லாம் டக்குன்னு வெந்து ஒன்னா சேர்ந்து வந்துரும். இப்ப பாரு எவ்வளவு குயிக்கா சேர்ந்துருச்சு இல்ல? பார்த்தாலே தெரியுதா? ஆமா, இப்ப சேர்ந்து வந்துட்டு இருக்கு. சேர்ந்து இருக்கு. அந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நிறுத்திடலாம். நிறுத்திட்டு லைம் புழியணும். பாத்தீங்களா, நம்ம தண்ணியா கரைச்சி விட்ட இது இப்ப எப்படி சீக்கிரம் சேர்ந்துருச்சுன்னு. இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும்போது தான் நம்ம சப்பாத்தியோ இதுவோ எடுத்து சாப்பிடறதுக்கு வசதியா இருக்கும். ஓகே, அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகணும், நல்லா கொதிக்கணும், வெந்துருவும் இருக்கணும். ஓகே. இப்ப இந்த டைம்ல நம்ம லைம் ஜூஸ் ஒரு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இல்லையா? ஆஃப் பண்ணிட்டு தான் லைம் ஜூஸ் எல்லாம் போடணும். என்ன எப்பவுமே எல்லா இதுக்குமே இல்லைன்னா ஒரு கசப்பு வந்துடும். ஓகே, 1½ ஸ்பூன் போட்டிருக்கேன். இது இந்த அளவு எல்லாமே இந்த ரெசிபிக்கானதான். ஓகே ஓகே. கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளவுதான். கொத்தமல்லியை கொஞ்சம் நல்லா போட்டீங்கன்னா வாசனையா இருக்கும். இது போட்ட உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க சர்விங் டிஷ்ஷுக்கு. இதுலயே வச்சிருவாங்க சில பேர். வச்சுட்டா இறுகிடும், இந்த சூட்டுக்கு வந்து இறுகிடும். இறுகிட்டு என்ன ஆகுனா கட்டி கட்டியா ஆயிடும், அப்புறம் டோக்கலா மாதிரி இருக்கும். இப்ப வந்து நம்மளுடைய வெஜிடபிள் பாம்பே சட்னி ரெடி. இதை இப்ப நம்ம பிளேட்டிங் பண்ணிடுவோம்.